மக்களே, ஒரு கட்சியில குழப்பம் இருக்கலாம். ஆனா, குழப்பமே ஒரு கட்சியுடைய நிலைமையா மாறிறக்கூடாது. அந்த மாரியான ஒரு நிலைமை தான் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில நடந்துட்டுருக்கு. இந்த கட்சியில நடக்கக்கூடிய இந்த குழப்பங்கள பார்க்கும்போது, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியே இருக்குமா? இருக்காதா? அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய விமர்சனங்கள் எழும்பியிருக்கு. அப்படிப்பட்ட பயங்கரமான குழப்பங்கள் இப்ப அந்த கட்சியில நடந்துட்டுருக்கு. அப்படி என்ன குழப்பங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்றேன். நான் யார் பக்கம் நிற்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட ஃபைனலா சொல்றேன். இப்ப என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் மாரி ஒண்ணு நடத்துறாங்க. ஸோ அப்படி பொதுக்கூட்டம் நடத்தும்போது, அந்த இடத்துல ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. ராமதாஸ் யார் அப்படின்னா, கட்சியுடைய தலைவர். இவர் தான் அந்த கட்சியை உருவாக்குனவரு. கிட்டத்தட்ட 40, 45 வருஷமா இவர் தெரு தெருவா போய், ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சு, சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு கோட்பாட வச்சு, வன்னிய மக்களுக்காக இவர் சங்கத்த தொடர்ந்து எல்லா விஷயங்களும் பண்ண இவரு தலைவர் அப்படின்னா இவர் சொல்ல. இவர் தான் கட்சியுடைய மூத்த தலைவர். அதே மாரி இங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அன்புமணி. இவர் யார் அப்படின்னா, நம்முடைய ராமதாஸுடைய மகன். ஸோ இப்படி இருக்கும்போது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு பொதுக்கூட்டத்தில. இந்த மாரி முகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கே ஒரு பொறுப்பு அப்படின்ற இந்த விஷயத்த குடுத்தாரு ராமதாஸ். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த இடத்துல அன்புமணி தன்னுடைய வெறுப்ப காமிச்சாரு. ஆமா, குடும்பத்தில தூக்கி ஒண்ண போடு. தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற. நான் இத ஏத்துக்கல அப்படின்ற மாரி அந்த ஒரு தோணியில பேசிட்டு, நான் புதுசா ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். என்னைய அங்க பாருங்க. என்னுடைய பனையூர்ன்னு நினைக்கிறேன். ஸோ பனையூர்ல சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் நம்பர்லாம் குடுத்து, அந்த இடத்துல பதிலுக்கு ஒரு பேச்சு நம்முடைய அன்புமணி பேசினாரு. இவங்க 2 பேத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுது. இவர் ஒருத்தவங்க நியமனம் செய்றாரு. இவர நியமனம் செஞ்சது அவருக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடுன்றது நல்லாவே தெரிஞ்சது. இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்படி இருக்கும்போது அது அப்படியே பேசி சால்வ் ஆச்சு. எல்லாரும் பல மாரி பேசினாங்க. இந்த மாரி மகனும், அப்பனும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. மக்கள் எல்லாரும் பேசுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாரி பல பேர் பேசின அந்த விஷயத்த நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி இருக்கும்போது இப்ப ரீசென்ட்டா வன்னியர் சங்க மாநாடு அப்படின்றத நடத்துனாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறமா இப்ப தான் மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா மகாபலிபுரத்தில நடத்திட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கூட அந்த மேடையில கூட ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய புலம்பல தான் பேசியிருந்தாரு. எப்படி இந்த மக்களுக்கு என்னத்த பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இத பெருசா பேச முடியாம, பேசாம அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், இந்த மாரி நீ என்ன தொழில் வேணுனாலும் பண்ணிக்க. நீ என்ன சொல்றது? ஏதோ சொல்லுவாங்களே, ஃபைனான்ஸ் வரியா? ஃபைனான்ஸ் விட்டுக்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வாடகை பேசுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஏதோ ஒரு தொழில் சொல்லுவாங்க. இந்த மாரி தொழில் பண்றியா? பண்ணிக்க. ஐஃபோன் வாங்குறியா? 3 வச்சுக்க, 4 வச்சுக்க. உன் வசதி இருக்கா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனா கட்சிக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கட்சியில இருக்கக்கூடிய ஆட்களையும் விமர்சனம் செஞ்ச அந்த விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அந்த இடத்துலயும் நான் சொல்றத தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில வார்த்தைகள்லாம் நம்முடைய ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கும்போது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு சலசலப்பு கட்சிக்குள்ளேயே இருந்திருக்கு. இவங்க 2 பேத்துக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. இவங்க 2 பேருன்றத விட அன்புமணி இருக்காங்க அப்படின்னா, அவங்க மனைவி சௌமியா அன்புமணி, அவங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்ந்தவங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு பேச்சு. அதேமாரி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் அவர் தனிப்பட்ட ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. என்ன மைண்ட் செட் நம்ம ராமதாஸ பொறுத்தவரைக்கும் அப்படின்னா, கட்சிய நம்ம தொடங்கணும். இவ்வளோ நாள் நம்ம கட்சியில இருந்திருக்கோம். அதாவது இந்த கட்சிய தோற்றுவிச்சதே நம்ம தான். நம்ம தான் இதோடைய ஆணி வேரு. நம்ம சொல்றது தான் இவங்க எல்லாரும் கேட்கணும். நம்ம தான் தலைவர் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் தாட்ல அவர் இருக்காரு. ஆனா அன்புமணிய பொறுத்தவரைக்கும் நம்ம தான் தலைமை. இவர் இல்லனாலுமே அந்த இடத்துக்கு நம்ம தான். அவர் இருக்கும்போது நம்ம தான். நீங்க என்ன இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருப்பீங்களா? பரவால்ல. நீங்க இருந்தாலும் சரி, நீங்க டம்மியா வீட்லயே உட்காருங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நான் எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி இவர் ஒரு மைண்ட் தாட்ல இருக்கிற மாரி தான் நம்மளுக்கு தோணுது. இப்ப நடந்த சம்பவம் என்ன அப்படின்னாலுமே இதே சம்பவம் தான். ராமதாஸ் அவர்கள் இந்த மாரி ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாரு. ஸோ அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்புமணி அப்படின்றவருக்கு பார்த்தீங்கன்னா தகுதியே கிடையாது. இந்த மாரி என்ன சொல்றது அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. எத்தன பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. அவர் அந்த வன்னியர் சங்க மாநாடு அப்பலாம் பயங்கரமா பேசியிருப்பாரு. ஸோ அவருடைய என்ன சொல்ல, அவருடைய நிலைமை அப்படின்றத விட, அவருக்கு சரியான மரியாதை அன்புமணி குடுக்கல. நிதிநிலை கூட்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்துச்சு நம்ம கட்சியில. அப்படின்னு நடக்கும்போது அவருக்கு சரியா மரியாதை குடுக்கல. இன்னும் ஒரு சில மீட்டிங்ஸ்லாம் நடக்கும்போது அன்புமணி சரியா அவர் மதிக்கல. அவர் மரியாதை குடுக்கல. நம்ம தான் இந்த கட்சியுடைய தலைமை அப்படின்ற அந்த ஒரு மெதப்பிலே அவர் இருந்தாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருந்தாரு. அதேமாரி லாஸ்ட்டா நடந்த எலெக்ஷன்ல கூட இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கலாம்னு சொன்னாராம்.
இவர் அன்புமணி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நம்ம வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஏடிஎம்கே வந்து காசுலாம் வந்து வந்திருக்கு, ஏதோ அமௌண்ட் சொல்கிறாங்க 300 கோடி எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு ராமதாஸ் வீட்டுக்கெல்லாம் வந்து வந்திருக்கு. ஆனால் என்னாச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து அன்புமணி அது இதுன்னு உருட்டி கீட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து மேலே போய் பிஜேபி கூட வந்து கூட்டணி வச்சார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சலசலப்புன்றது வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் போடுறாரு அன்புமணி. ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மாவட்டத்திலேருந்து மாவட்ட செயலாளர்களும் வந்து பங்கேற்கிறாங்க. இதே மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்றத நம்முடைய ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்காரு. அப்படி வந்து போடும்போது ஜஸ்ட் வெறும் 4 பேர் தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதிலே வந்து அவர் வந்து மனம் உடைஞ்சு போயிட்டார். ஏன்னா அந்த கட்சியை தோற்றுவிச்சது நம்ம, இந்த கட்சியில் எல்லாத்தையும் வந்து பண்ணது நம்ம, ஆணிவேராக இருந்தது நம்ம ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறோம், நம்ம கூட்டத்துக்கு வந்து எவனும் வரலையே அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் பார்த்திங்கன்னா அவர்களும் வந்து இருந்திருக்கு. அவர் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தார், நான் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து போடுறேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னுடைய மாவட்ட செயலாளர்லாம் வந்து வரணும். ஆனால் அவங்க யாருமே வந்து வரல அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னா அன்புமணி தான். அன்புமணி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அன்புமணி நேரடியாகவே வந்து பேசினார். என்னென்னு பேசினார் அப்படின்னா, நீங்கள் யாரும் அந்த கூட்டத்துக்கு வந்து போகாதீங்க, அவர் வந்து என்ன அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து கூட வந்து தூக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து யாருமே அந்த கூட்டத்துக்கு வராமல் வெறும் 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா ராமதாஸுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டத்துக்கு வந்து வந்திருக்காங்க. அப்போவே அதாவது அந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த மூமெண்ட் அப்போவே நான் வந்து செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க நம்முடைய ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்த அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது. அடுத்து இவ்வளோ தான் வந்து நடந்திருக்கு. ஒருத்தவங்களை வந்து நியமனம் செய்கிறாங்க, அது வந்து பிடிக்கல, ஒரு கூட்டணி சார்ந்த பிரச்சனை வருது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு போக்குவரத்து அது ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில் என்னுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்னா, என்னுடைய சப்போர்ட் என்ன அப்படின்னா அது வந்து ராமதாஸ் அவர்களுக்கு தான் நான் என்னுடைய சப்போர்ட் வந்து கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு கட்சியை வந்து வளர்த்துறது, ஒரு கட்சியை வந்து தொடங்குறது, ஒரு கட்சியில் ஒரு விதைய போடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் வந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் எனக்கு கேட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து நேற்று முளைச்ச காளாமரம் தான். அன்புமணி அவர்கள் தான் வந்து நேற்று முளைச்ச காளாமரம் தான். அப்பா இருக்கிறாரு, அப்பாவுக்கு பிறகு அவரோட கையால் நம்மளுக்கு வர்றது வேறு. நீங்கள் ஒதுங்கிக்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி தைலபுரம் தோட்டத்தில் அமைதியாக வந்து உட்காந்துக்க, நாங்கள் பார்த்துக்குறோம், என்னுடைய மனைவி நானும் பார்த்துக்குறோம் அப்படின்றது அது சரியான ஒரு வார்த்தை மாதிரி எனக்கு வந்து தோணல. ஐயா இருக்கிறாரு அப்படின்றப்ப அவருடைய வழிகாட்டுதலின்படி அவர் சொன்ன பிறகு இவர் வந்து வர்றது அடுத்த விஷயம். பட் இவங்க வராரு அப்படின்றப்போ ஸோ அவருக்கு வந்து ஆர்வம் இருக்குல்ல, நம்ம வந்து இருக்கிறோம்ல, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வந்து இருக்கலாம், நம்ம வந்து மக்களை வந்து பார்க்கலாம், மக்கள்கிட்ட வந்து பேசலாம், நம்ம வந்து ஒரு அறிக்கை விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குல்ல, நிறைய ரெஸ்பான்ஸ் வருதுல்ல. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து விடக்கூடாது, நம்ம இருக்கிற வரைக்கும் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த ஊமை ஜனங்களுக்காக ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. ஸோ அந்த ஒரு புரிதல் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது. பட் வந்து என்ன அப்படின்னா, அவர் இதுக்கு மேலே எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்தையும் வந்து தலையிடுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தோணியிலே அவங்க வந்து இருக்கிறது எனக்கு சரிப்பட்டு வரல. அவர் மூத்த தலைவர் அப்படின்றப்ப அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இவ்வளோ ஒரு செயலாளர் கூட்டம் வந்து நடக்குதுன்றப்போ ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய விதமாக வச்சும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அங்கே வந்து போயிருக்கணும். இதை விட்டுவிட்டு அவரை வந்து அசிங்கப்படுத்துறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது நல்லதாக தெரியல. இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றப்ப அவர் எனக்கு தெரிஞ்சு நிறைய மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிடுவார். அதான் சொல்லுவாங்கள்ல, அந்த மனுஷன் நல்லா இருந்தாருப்பா, நல்லா சந்தோஷமாக இருந்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு வந்து கஷ்டத்தையே ஏற்படுத்திடுவாங்க போல். அந்த அளவுக்கு அடுத்தடுத்து குண்டுகளை இவங்க வந்து தூக்கி போடுற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க. ஃபைனலி என்னுடைய ஒரு பக்கம், அதாவது என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ராமதாஸ் அவர்களுக்கு தான் வந்து சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இந்த கட்சி இவருக்கு அப்புறம் இவர்கிட்ட தான் வந்து வரப்போகுது. எதுக்கு இவ்வளோ அவசரம் இவங்க வந்து படுறாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து தெரியல. அதுதான் என்னால் வந்து யூகிக்கவும் முடியல. உங்களால் ஏதாவது யூகிக்க முடிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நன்றிகள்.